பருப்பில் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டான குழம்பு வகைகள் இருந்தாலும் சின்ன வயசுலேருந்து என்னோட ஃபேவரட் இந்த குழம்பு தான். இதுக்கு எங்கள் அம்மா சொல்கிற பேர் கடஞ்சாங்குழம்பு. இந்த குழம்பை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? வெல்கம் டு Mom 365. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. கடஞ்சாங்குழம்புக்கு தேவையான பொருட்கள். இன்னைக்கு நான் 100 கிராம் தோரம்பருப்பு எடுத்திருக்கேன். அதுக்கு ஒரு தக்காளி, 10 சின்ன வெங்காயம், 5-6 பூண்டு, உப்பு, சீரகம், மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள், அது போக கொஞ்சமாக தேங்காவும் எடுத்திருக்கேன். தாளிக்க 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், கடுகு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, அது இல்லாமல் 2 பச்சை மிளகாய் இடித்து சேர்த்துக்க எடுத்திருக்கேன். பருப்பை நல்லா கழுவி அதை ஒரு ப்ரெஷர் குக்கரில் எடுத்துக்கலாம். அந்த பருப்பு முங்குற அளவுக்கு நிறைய தண்ணியை அதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பருப்பு கூட பெருங்காயத்தூள் இல்லாட்டி நம்ம பெருங்காயம் கட்டியும் சேர்த்திக்கலாம். கொஞ்சமாக சீரகம், மஞ்சத்தூள், வெங்காயம், பூண்டு, உப்பு, தக்காளியும் சின்னதாக நறுக்கி அதையும் இது கூடயே சேர்த்து மூடி போட்டு விசில் விட்டுக்கலாம். பருப்பு நல்லா குழையிற அளவுக்கு 5-6 விசில் இல்லாட்டி அதை விட ஜாஸ்தியாக கூட நம்ம விட்டுக்கலாம். இது ஒரு ஈஸியான ரெசிபி. பேச்சுலர்ஸ் இல்லாட்டி காலையில் ஆஃபீஸ்க்கு போகும்போது அவசரமாக ஏதாச்சும் செய்யணும்னு நினச்சோம்னா இந்த ரெசிபியை நம்ம ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம திருவி வச்ச தேங்காவையும் சீரகத்தையும் ஒன்றா சேர்த்து அரைச்சிக்கலாம். நான் ஆல்மோஸ்ட் 6 to 7 விசில்ஸ் விட்டுருக்கேன். அப்போ தான் பருப்பு நல்ல மைய வேகும். இது நல்லா வெந்துருச்சான்னு செக் பண்ணிவிட்டு அப்புறம் நல்லா கடைஞ்சிக்கலாம். தக்காளி, வெங்காயம், பூண்டு இது எல்லாமே மையா போகிற அளவுக்கு கடைஞ்சி எடுத்துக்கலாம். இதை நல்லா கடைஞ்சதுக்கு அப்புறமா இதில் தண்ணி நிறைய சேர்த்திக்கலாம். தண்ணியாக தான் இருக்கணும் இந்த குழம்பு. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச தேங்காவையும் சீரகத்தையும் இது கூட கலந்துக்கலாம். இனி இதை நம்ம அடுப்பில் வச்சுட்டு ஒரே ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்ச 2-3 பச்சை மிளகாவை நல்லா இடிச்சு அதை இது கூட சேர்த்திக்கலாம். இந்த குழம்பு ரொம்ப கொதிக்க கூடாது. ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் பச்சை மிளகா ஆட் பண்ண உடனே இதில் தாளிச்சு கொட்டிடலாம். கொஞ்சமாக எண்ணெய், கடுகு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை இந்த 4 ஐட்டத்தையும் போட்டு அதை நம்ம கொதிச்சிட்டு இருக்க குழம்புல ஊத்திரலாம். தாளிச்ச உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட கடஞ்சாங்குழம்பு ரெடி ஆயிருச்சு. அப்படியே சுட சுட ஒயிட் ரைஸ்ல இந்த குழம்பு ஊத்தி மோர் மிளகா வச்சு சாப்பிட்டா அல்டிமேட்டா இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. இந்த மாதிரி ஈஸியான ரெசிபிஸ் வேணும்னா என்னோட சேனல்ல ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.